ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் பன்னீர் 65. பன்னீரில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்க பன்னீரை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பன்னீர் 65க்கு முதல்ல மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சோள மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், லெமன் 1 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துப்போம். மசாலாவை கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம பன்னீரில் நல்லா கோட் ஆகணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பன்னீர் மேலே நல்லா கோட்டாகி வரும். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீரை இதில் மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்ப சாஃப்டானது, அதனால் பொறுமையாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விடுற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா பன்னீர் வந்து உடஞ்சிரும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பன்னீர் இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பன்னீராக எடுத்து எண்ணெயில் போடலாம். மேலே இருக்கிற மாவு வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அதிலே உள்ளே இருக்க பன்னீர் வந்து வெந்துடும். நம்ம ஓவர் குக் பண்ணோன்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாகிடும், சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது, அப்படி அப்படியே பிரித்து விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை இதில் போட்டுடலாம். கடைசியாக கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டு ஒரு 2 புழுக்கு. பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.